உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவரெல்லாம் என்ன மாதிரி மனுஷனே தெரியல. கோவத்தை சட்ட மேல காட்டுறாராம். அவருக்கு தேவைன்னா மட்டும் எங்க அக்கா வீட்டுக்கு போவாரா, எங்க அக்காவை கூட்டிட்டு வருவாராம். ஆனா அக்கா தங்கச்சிங்க நாங்க மட்டும் ஒன்னா சேர்ந்துட கூடாதான். சுயநலவாதி. இவ்வளவு சுயநலமாவா ஒரு மனுஷன் இருப்பாரு? என் நேரம் இவரை போய் நான் கட்டிக்கிட்டேன். ஏன் கூட பிறந்த ஏன் அக்காவை என் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க இவர் யாரு? ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த மாவு தீந்து போய் சதி பண்ணுதே. சத்யா, சத்யா அம்மா, போய் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வரியா? அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன், என்ன போய் மாவு வாங்கிட்டு வர சொல்ற? ஆமா, இல்லன்னா மட்டும் அப்படியே கிளு கிளுன்னு போய் வாங்கிட்டு வந்துருவ பாரு. சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. வானதி, 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 என்னம்மா? கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? மாவு தீந்து போச்சுடி. சத்யா படிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லனா அவளை போ சொல்லிருப்ப. நீ கொஞ்சம் போயிட்டு வா. ஏன்? ஏய், இங்க பாரு, வேற எங்கேயும் போய் மாவு வாங்காத. அக்கா வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு வா. ஏய், இப்பதான் போன, அதுக்குள்ளே வந்துட்ட. மாவு வாங்கிட்டியா? என்னடி வெறும் கைய வீசிட்டு வந்து நிக்கிற? மாவு எங்க? மாமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கு. மாமாவா? எந்த மாமா? கரிகாலன் மாமா. அடியே, வீட்டுக்கு வந்த பிள்ளைய மாவு வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பி இருக்க, அறிவிருக்காடி உனக்கு? நான் வேண்டாம் தாம்மா சொன்னேன், மாமா தான் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஒரு கூறும் இல்லடி உனக்கு. நீலாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்த போறியோன்னு எனக்கு தெரியல. ஏய் ஏய் நில்றி. ஏய் ஒழுங்கா நில்லு. கரிகாலா, ஏன் மேல மாவு தெளிக்கிறியா? உன்ன அம்மா எங்க ஓடுற? ஏய் இல்லடி, ஓடாத. பாருங்க ஓடாத. பாருமா, அடிக்க வரான். கரிகாலா, எப்ப வந்த? என்ன முகமெல்லாம் ஒரே மாவா இருக்கு? ஏண்டி, வீட்டுக்கு வந்த புள்ள கிட்ட ஏதாவது வேலை வாங்குனியா நீ? ஆமா, அவன் கிட்ட ஏதாவது சொன்னாலும் அப்படியே செஞ்சிரும் பாரு உங்க அண்ணன் புள்ள. எப்படி பேசுறா பாத்தியாத்த? ரொம்ப கொழுப்பாய் போச்சு இவளுக்கு. அவதாத்த வேணும்னே மேல மாவை தெளிச்சு விட்டா. ஏய், ஏண்டி இப்படி பண்ண நீ? ரொம்ப ஓவரா பேசினா இப்படிதான் பண்ணுவேன். ஏய், யார் ஓவரா பேசினா? நீதான் ஓவரா பேசின. தேவையில்லாம பேசிட்டு வாய மூடு. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? முதல்ல உள்ள போ. போடி. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப விட்டுட்டு போறேன். இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் விளையாட்டு புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்க? இல்லாத்த, சின்னத்த வீட்டுக்கு மாவு வாங்க வந்தேன். அப்புறம் இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். முதல்ல மாவு கட்டி கொடுங்க, சின்னத்த வேற காத்துட்டு இருப்பாங்க. இருப்பா, அப்படியே கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடுறேன், அதையும் எடுத்துட்டு போயிடு. ஏய் வானதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதோ வரேம்மா. அத்தை, பரவாயில்ல அத்தை. சீக்கிரம் வை. போதும். சட்னி குழம்புலாம் எடுத்து ஊத்து. போதும். சாப்பிடுப்பா. சரிங்க அத்தை. கரிகாலா, நல்லா சாப்பிடுப்பா. ஏய், சட்னி ஊத்து, சாம்பார் ஊத்து. வானதி, இன்னும் 2 தோசை வை. வானதி, போதும். அத்தை, வேணாம் அத்தை. ஏய், என்னப்பா அதுக்குள்ளே வேணா போதுங்கற? இன்னும் 2 வாங்கி சாப்பிடுப்பா. இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும் அத்தை. முதல்ல நான் எப்படி இவ்வளவு தோசை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. ஏய், என்னப்பா, ஏன் எந்திரிச்சிட்ட? அந்த தட்டிலே கை கழுவி விடு. தட்டிலே வா. அத்தை, எனக்கு அந்த பழக்கம் இல்ல அத்தை. கரிகாலா, இனிமே பழகிக்கோப்பா. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போற. இங்க வந்தா நீ தட்டுல தான் கைய கழுவணும். கழுவிக்கோ.
வானதி, உன் முந்தானிய கொடு, கையை தொடச்சுக்கிட்டோம். ஏய், என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க? முந்தானிய கொடு. ஆஹா இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. இல்லப்பா, இப்ப இருந்தே பழகிக்கணும்லப்பா. முந்தானிய கொடுமா. வானதி, கொடு. இந்தாங்க மாமா. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் உன் முந்தானிய கொடுத்தா குறைஞ்சா போயிட போற? அத்தை விடுங்க அத்தை. சாப்பிட்டு கை கழுவி ஈரமான கையை முந்தானையில துடைக்க யாருக்கு மனசு வரும்? பரவாயில்ல. சரிங்க அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். என்னப்பா, இப்பதான் சாப்பிட்ட, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போ. அட இல்ல அத்தை, நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. சீக்கிரம் போய் தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு இருக்கிற வேலையெல்லாம் போய் பார்க்க முடியும். ம், சரி, நான் கிளம்புறேன் அத்தை. சரி. ஆ, அத்தை கிளம்புறேன் அத்தை. அடியே, ம்? கரிகாலன் கிளம்புறேன்னு சொல்றான். நீ தரைய பாத்துக்கிட்டு நிக்கிற. நீ அவனை பாப்பேன்னு அவன் உன்னையவே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆ, சரி வரவானதி. ம். சரிங்க அத்தை, சரிப்பா. வரேன். இந்த பொண்ணை பத்தின தகவலை சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இவங்க அப்பா பேங்க்ல கிளர்க்கா இருந்து இப்பதான் ரிட்டையர் ஆனாரு. சொந்தமா வீடு இருக்கு. அது இல்லாம ஏதாவது நிலம்புலம் இருக்கா? நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு 10 சென்ட் இடம் அந்த பொண்ணு பேர்ல இருக்கிறதா சொன்னாங்க. யோ, என்னையா நீ ஏக்கர் கணக்குல வச்சிருக்கிற பொண்ணை கேட்டா ஏதோ 10 சென்ட் 5 சென்ட் வச்சிருக்கிற பொண்ணை சொல்ற? நாங்க என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறோன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க. என்னத்த புரிஞ்சுது? ஆ. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை காட்டி ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்க? இப்ப காட்டின பொண்ணுல ஒரு பொண்ணு கூட நாங்க சொன்ன மாதிரி இல்ல. இங்க பாருங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், ஏகப்பட்ட சொத்து பத்தோட இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா காட்டுங்க, இல்லைன்னா இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணுமோ அந்த மாதிரி பொண்ணுங்களை காட்ட வேண்டியது தானே ஏன் வேலை. இன்னும் நிறைய போட்டோ அதுல இருக்கு, அதெல்லாம் பாருங்க. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அட என்னங்க அது? யார் இவரு? எதுக்காக வந்திருக்காரு? என்ன விஷயமா வந்திருக்காரு? கல்யாணி, ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். பொண்ணா? யாருக்கு? வேற யாருக்கு பாப்பேன்? ஏன் பிள்ளைக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.